அது 1978வது வருஷம். கிருஷ்ணா நதி தீரத்துல ஒரு அழகான ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல ராஜையா அப்படிங்கிற ஒரு நல்ல வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராஜையாவுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். மனுஷங்க மேல பாசமும் அதிகம். ஆனா அவருடைய மனைவியான சீதா அவருக்கு நேர்மாறா சரியான கஞ்ச பிஸ்னாரியா இருந்தா. ₹1 செலவு பண்ணணும்னாலும் கூட அவளுக்கு உயிரே போற மாதிரி தான் இருக்கும். அவ செலவாகும்னு பயந்து தினமும் சமைக்கிற சாப்பாட்டுல உப்பு, எண்ணெய், காரத்தை கூட கம்மியா தான் போட்டுக்கிட்டு இருந்தா. அதனால ராஜையா தினமும் சப்புன்னு இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. சீதா இப்படி பண்றதுனால பாவம் ராஜையாவுக்கு ரொம்பவும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ராஜையா எப்படியாவது பொண்டாட்டி சீதாவை மாத்தணும், பணத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை மனுஷங்களுக்கு கொடுக்கணும், பணத்தை விட மனுஷங்களோட பாசம்தான் முக்கியம் அப்படிங்கறத தெரியப்படுத்தணும்னு நினைச்சாரு. ஒரு நாள் காலையில ராஜையா ஸ்கூலுக்கு கிளம்பும் போது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ சீதா அவரு சாப்பிடும்போது நெய் எவ்வளவு விட்டுக்கிறாரு அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ ராஜையா, சீத்தம்மா, நீ இன்னைக்கு வச்சிருக்கிற கத்திரிக்காய் குழம்புல காரம் உப்பு எதுவுமே இல்ல, எதுக்காக எல்லாத்தையும் குறைச்சி செய்யற? ராஜையா அப்படி சொன்னதும் சீதா ரொம்ப கோவமா, அட என்னங்க நீங்க வர வர உப்பு புளி காரத்தை அதிகமா சேர்த்துக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணணும். இதெல்லாம் நம்ம வயல்ல ஒன்னும் விளையறது இல்ல, இத நம்ம காசை கொடுத்துதான் வாங்கி ஆகணும். ஆமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு தக்காளி ஒரு வெங்காயம்னு காய்கறியும் குறைவா போட்டு உப்பு புளி காரத்தை குறைவாக்குறது. இப்படி இருந்தா ருசி இருக்குமா? இதுல ருசி அங்க பாக்குறீங்க. இப்படி சாப்பிட்டாதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்படிதாங்க சாப்பிடணும். வாழ்க்கை முழுக்க உப்பு புளி காரத்துக்கே செலவாயிடும். பாடம் பண்ண போற உங்களுக்கு இதெல்லாம் எதுக்குங்க அதிகமா? இத்தம்மா, நான் ஸ்கூல்ல பசங்களுக்கு பாடம் எடுக்கிறவன். நான் நல்லா சாப்பிட்டாதானே நல்லபடியா பாடம் பண்ண முடியும். முந்தா நேத்து கோவிந்து வீட்டுக்கு வந்தான். அவன் நம்மள பார்த்து பிஸ்னாரின்னு சிரிக்கல. எதுக்குங்க சிரிக்கணும்? நான் செஞ்சு கொடுத்த சாப்பாடு சாம்பார் அவங்களுக்கு என்ன பத்தலையா? இந்த மாதிரி விஷயத்த அவங்க மரியாதை போற மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? அவங்க வீட்ல மாடுக்கு ஊத்துற கஞ்சிலையும் கொஞ்சம் உப்பு இருக்குமா, ஆனா உங்க வீட்ல உப்பே இல்லாத சாப்பாட சாப்பிடுறீங்களேன்னு சொன்னாங்க. சீதா சிரிச்சுக்கிட்டே, சிரிச்சு போற மரியாதை, சமையல்ல இருந்து வர கௌரவம் எனக்கு அனவசியங்க. அந்த கோவிந்து ரொம்ப பிஸ்னாரி. அவன் மாடுக்கு ஊத்துற கஞ்சியோட நம்ம காய்கறிக்கு உபயோகப்படுத்துற செலவுதான் அதிகம். அவன் மாடுக்கு செலவு பண்ற செலவு பத்தி யோசிச்சா நான் நம்ம வீட்டுக்காக செலவு பண்ற செலவு பத்தி யோசிக்க மாட்டேனா? நம்ம இப்போ பணத்தை பத்தி யோசிக்கிறதா? நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து அவங்களுக்கு சரியா சாப்பாடு போடலனா அதனால நம்மளுக்கு ஏற்படுற நஷ்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா? இதுல நம்மளுக்கு என்னங்க நஷ்டம்? நம்ம இந்த மாதிரி செஞ்சு போட்டாதானே மறுபடியும் நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வர மாட்டாங்க. அதனால லாபம் தானே. உங்கள்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்ல. நான் புறப்படுறேன். ராஜையா பெருமூச்சு விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாரு. 2 நாளைக்கு அப்புறமா மதிய நேரம் ராஜையாவோட வீட்டுக்கு கோவிந்தனும் லக்ஷ்மியும் வந்து இறங்குனாங்க. அப்ப லக்ஷ்மி சத்தமா, சீதம்மா, நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு வேலையா வந்தோம். ராஜையா அவங்க கூட வீட்டுல இருக்காங்கல்ல. சரி, அப்ப நாங்க எல்லாருமே இன்னைக்கு இங்கே சாப்பிட்டுட்டு போயிடுறோம். சீக்கிரமா நல்ல ருசியா சமையல் செய். சீதா அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ என்ன இது, இவங்க இங்க வந்து சாப்பிடுறாங்களா? இதனால எனக்கு இன்னைக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு காய்கறி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு, வாங்க வாங்க, நீங்க வர்றது எங்களுக்கு சந்தோஷம்தான். ராஜையா சந்தோஷமா, இத்தம்மா, வராதவங்க நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்லபடியா ருசியா ஸ்வீட் பண்ணி கொடு. பாயசத்துக்கு எல்லாம் இருக்குல்ல வீட்டுல? ஐயோ, பாயசெல்லாம் எதுக்குங்க? நான் சாம்பார் பொரியல் அப்பளம்னு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இப்பத்துக்கு அவங்களுக்கு அதுவே போதும்ல, அதை வச்சே சமாளிச்சுக்கிறேங்க. கோவிந்தன் சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பரவாயில்ல, நீங்க சந்தோஷமா எது கொடுத்தாலும் எங்களுக்கும் சந்தோஷம்தான். சீதா ரொம்ப கோவமா போய் சமையலும் செஞ்சா. அந்த சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறினா. கோவிந்த லக்ஷ்மி 2 பேரும் சாப்பாட பார்த்ததும் முகம் வாடி போச்சு. சித்தம்மா, இந்த குழம்புல காய்கறியும் தண்ணி தான் அதிகமா தெரியுது. உப்பு காரம் இல்லவே இல்லையே. வெந்தய கீரை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கீரைய போட்டிருக்கேன். உப்பு காரத்தை எப்பவுமே நான் குறைச்சிதான் போடுவேன். அதிகமா சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லல. சரி 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 சீத்தம்மா, சாப்பிடுறோம். அட என்ன இது? இது என்ன குழம்பு? இதுவா? இது பீர்க்கங்காய் குழம்பு. நேத்து நைட்டு இப்ப கூட சூடு பண்ணிருக்கேன். இது பீர்க்கங்காய் குழம்பு தான். இருந்தாலும் இதுல உப்பு காரம் எதுவுமே இல்ல. காய்கறியும் தண்ணி தான் அதிகமா இருக்கு. இதுல எண்ணெயே இல்ல. எண்ணெய்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது. எண்ணெய்லாம் அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்லல, அதனாலதான். ராஜையா அவமானமா கோவிந்த பார்த்து,
பாத்தீங்களா கோவிந்து, எப்பவும் நான் இதே அவஸ்தை தான் படுறேன். இங்க பாருங்க ராஜையா, நீங்க பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவங்க. உங்க பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்கணும். சாப்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை இப்படிதான் அவமானப்படுத்துறதா சொல்லுங்க. லக்ஷ்மி சீதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சீத்தம்மக்கா, உங்களை பாராட்டணும். இவ்வளவு சிக்கனமா எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு எனக்கும் சொல்லி கொடுங்க. குழம்பு ஊத்திக்கிறதுக்கு வெறும் சோறையே அப்படியே சாப்பிட்டுடலாம். கோவிந்தும் லக்ஷ்மியும் வேற வழி இல்லாம மரியாதைக்காக கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப ராஜையா கோவமா, சீத்தம்மா, உன்னோட பிஸ்னாரி தனத்தினால இன்னைக்கு எனக்கு எவ்வளவு அவமானம் இருக்குன்னு பாத்தியா? கோவிந்து என்னோட ஃப்ரெண்டு, அவன் முன்னாடியே எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவங்க எதுக்காக உங்களை அவமானப்படுத்தணும்? நீங்க எதுக்காக அவங்களுக்கு பயப்படணும்? சாப்பாடுக்கு காசு கொடுக்காம நம்ம வீட்டுல ஓசியா தானே சாப்பிட்டாங்க. ₹1 கொடுக்காம அவங்களுக்கு நீ சமைச்சு போட்டேன்னு சொல்றியே, இது நீ அவங்களுக்கு உபசரிக்கல. அவங்களுக்கு பண்ண மோசம். இந்த ஊருக்குள்ள உனக்கு மரியாதையே இல்ல. இதெல்லாம் உனக்கு எப்பதான் தெரிய போதோ? இது நடந்து சில நாட்களுக்கு அப்புறமா ஊரோட தலைவரோட பிள்ளைக்கு கல்யாணம் அப்படிங்கறதுனால அதை ஆடம்பரமா நடத்தணும் அப்படின்னு தலைவர் ஒரு முடிவெடுத்தாரு. அதனால சாப்பாட்டு பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஊருக்கு நடுவுல ஒரு கூட்டத்தை போட்டாரு. நான் ஊரு ஜனங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். சுமார் 1000-2000 பேர் வருவாங்க. யாரு நல்லா சமைக்குவீங்க? சமைக்கிறத ராமராஜருக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப நல்லா சமையல் செய்வாங்க. அங்க வந்த சீதா அது எல்லாத்தையுமே கேட்டா. ராமராஜருக்கு சமைக்கிறதுக்கு கொடுத்தா 1 கிலோ சர்க்கரை போடுற இடத்துல 2 கிலோ சர்க்கரையை போடுவாங்க. அதனால ஐயா உங்களுக்கு தான் லாஸ். அப்படியா? ஆனா இப்போ என்ன சொல்ல வர? ஐயா, இந்த ஆர்டரை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் சிக்கனமா, உங்களுக்கு அதிகமா செலவாகாத மாதிரி சிக்கனமா சமையல் செஞ்சு கொடுக்கறேன். எனக்கு கொடுத்தீங்கன்னா பார்த்து பத்திரமா செய்வேன். தலைவர் யோசிச்சு பார்த்து, சீத்தம்மா சொல்றது கூட சரிதான். சீத்தம்மா எப்பவுமே சிக்கனமா இருக்கிற பொம்பளை. சரிங்க சீத்தம்மா, உங்களுக்கு சமையலுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்குங்க. நல்லபடியா சமைச்சு கொடுத்தாவே போதும். சீத்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வந்து அவருடைய கஞ்ச புத்தியால கணக்கையும் எழுதுனா. அவ ராஜையா கிட்ட, வீட்ல நான் சிக்கனமா வீட்டை நடத்துறது பார்த்து ஊர் பஞ்சாயத்து தலைவரே எனக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப என்னங்க சொல்ல போறீங்க என்ன பத்தி? ராஜையா அந்த லிஸ்ட பார்த்து, இங்க பாத்தியா, இதுல 1000-2000 பேருக்கு சமைக்கணும்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. நீ என்னவோ 100-200 பேருக்கு சமைக்கிற மாதிரி லிஸ்ட் போட்டிருக்க. நல்ல ருசியா சமைச்சா நிறைய பேரு சாப்பிடுவாங்கங்க. இப்படி சமைச்சா மட்டும்தான் குறைவா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, உப்பு அதிகமா போட்டுட்டா அடிக்கடிக்கு தண்ணி குடிச்சு அதையும் செலவு பண்ணுவாங்க. அதனாலதான் உப்பு காரத்தை குறைச்சிட்டேங்க. இங்க பாரு சீத்தம்மா, நீ உன் வீட்டுக்கு வர ஜனங்களுக்கு சமைக்கல, நம்ம ஊருக்கு வர ஜனங்களுக்கு தான் சமைக்க போற. நீ சமைக்கிறத வச்சுதான் நம்ம ஊருக்கு நல்லபடியா பேரு வரும். பார்த்து நல்லபடியா சமைச்சு கொடு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் கையில இருக்கிற ஒவ்வொரு ரூபாவை நான் சிக்கனம் புடிச்சுதான் செலவு பண்ணுவேன். ராஜையா யோசிச்சு பார்த்து, உனக்கு எப்ப பார்த்தாலும் பணத்து மேலதான் ஆசை அதிகம். இதுல இருந்து ஆகுற நஷ்டத்தை நான் உனக்கு தெளிவா தெரிய வைக்கிறேன். கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருந்துச்சு. ராஜையா அவருடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தலான்னு நினைச்சாரு. அவரு தனித்தனியா 2 பைய கொண்டு வந்து அத சீதா கிட்ட கொடுத்து, சீதம்மா, இந்த பணத்தை பாரு, ஊர் தலைவர் சமையலுக்காக கொடுத்த காசு இது. ராஜையா பைய எடுத்து காட்டினா. இந்த முதல் பையில இருக்கிறது தான் இன்னைக்கு நீ சமைக்கிறதுக்கு தேவையான பொருளுங்களை வாங்க வேண்டிய காசு இது. சிக்கனம் பிடிக்கணும்னு யோசிக்கிற காசு இங்கே இருக்குது. ராஜையா 2வது பைய காட்டினா. பையில இருந்த பணத்துக்கு 5 மடங்கு அதிக பணம் இந்த பையில இருந்துச்சு. 2வது பை பாத்தியா, இதுல இருக்கிறது தான் சரியான காசு. நீ நல்லா சமைச்சா எல்லாரும் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு கொடுக்கற காசு. ஐயாவுக்கும் வர கௌரவம், உனக்கு கிடைக்கிற காசு ஐயாவுக்கு கிடைக்கிற கௌரவம் 2 ஒண்ணுதான். சீதா கண்ணை பெருசாக்கி, என்னங்க இதுல இவ்ளோ காசு இருக்கு, இந்த காசு எனக்கு எதுக்குங்க? இந்த காசு உனக்கு இல்ல, நான் உனக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன். நீ சமையல் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வரவங்க சமையல் நல்லா இல்லன்னு சொன்னா நம்ம இந்த 2வது பையில இருக்கிற காசை நஷ்டப்பட்ட மாதிரி. இல்லங்க, இவ்ளோ காசு எதுக்கு நம்மள விட்டுட்டு போனோம்? நான் இத தவற விட மாட்டேன். நீ பிஸ்னாரியா சமைச்சு நம்ம மான மரியாதைய வீதியில விட்டுறாத. நீ கஷ்டப்பட்டு சமைச்சிருந்தாலும் உன்னோட சமையல சாப்பிட்டுட்டு உனக்கு காசு கொடுக்காம ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு தான் இந்த காசு போய் சேரப்போகுது. சீதா யோசிச்சு பார்த்தா. என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ காசு நஷ்டமாகுமா? நான் நல்லா சமைக்கலன்னா இந்த காசை எனக்கு கொடுக்காம வேற உங்களுக்கு தானம் பண்ணிடுவாங்களா? இவ்வளோ காசு உன் கையை விட்டு போகுதுன்னா உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீ நல்லா சமைக்கலன்னா இந்த காசு எப்படி உனக்கு வந்து சேரும்? இந்த பணத்துக்கு நிறைய கௌரவம் இருக்கு. இப்ப சொல்லு, நீ சரியா சமைக்காம இந்த காசை தவற விட போறியா, இல்ல நல்லபடியா சமைச்சு இந்த காசு உனக்கே வர மாதிரி செஞ்சுக்கிறியா? சீதா யோசிச்சு பார்த்து,
நான் எவ்வளவு சிக்கனமா செலவு செஞ்சு இதை நான் தக்க வச்சுக்கணும்னு பார்த்தா மறுபடியும் இந்த காசு மத்தவங்களுக்கு போறதுக்கு நான் விட மாட்டேன். நீ நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னா உன்னோட சமையல் ருசியா இருக்கணும். இன்னும் அதிகமா சேர்த்து வாங்கி சமைச்சாதான் நல்லதா நடக்கும். அத கேட்டு சீதா, சரிங்க சரி, இந்த 2வது பேக் எனக்கு வர மாதிரியே செய்யறேன். இன்னொரு 5 கிலோ அரிசி, 5 கிலோ சர்க்கரை, 5 கிலோ எண்ணெய், காய்கறி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டு சமையல நல்ல ருசியா செய்யறேன். ராஜையா சிரிச்சுக்கிட்டே, உண்மையிலேயே நம்ம செய்ய வேண்டிய சிக்கனம் இதுதான். பணத்தை செலவு பண்ணி கௌரவத்தை அதிகமாக்கிக்கணும். சீதா அன்னைக்கு அவருடைய கஞ்சத்தனம் எல்லாத்தையுமே விட்டு தாராளமா செலவு பண்ணி சமைக்க ஆரம்பிச்சா. ராஜையா சொன்னது அவருடைய மனசுக்குள்ள அப்படியே ஆழமா நின்னு போச்சு. சாப்பாடும் தயாராச்சு. கல்யாணத்துக்கு வந்த ஊஜனங்க, தலைவரோட சொந்தக்காரங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. விருந்தும் நல்லபடியா முடிஞ்சது. தலைவரும் வந்தாரு. சீத்தம்மா, உன்னோட சமையல் ரொம்ப ருசியா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஊருக்கு நல்ல பேர் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீதாமா. கோவிந்த் சிரிச்சுக்கிட்டே ராஜையா கிட்ட, ராஜையா, இன்னைக்கு உன்னோட கௌரவம் 2 பட்டு அதிகமாயிருக்கு. சீத்தம்மாவோட சமையல் சாப்பிட்டு நானும் எல்லாத்தையும் மறந்துட்டேன். லக்ஷ்மி சீதாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, சீத்தம்மா, இன்னைக்கு உன் சமையல் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. உன் சமையல் சாப்பிட்டு நாங்க மனசு பூர்த்தி சந்தோஷமா இருக்கோம். சீதா ரொம்பவும் சந்தோஷமா, ரொம்ப நன்றிங்க அண்ணி. நான் இன்னைக்கு நல்லா சமைச்சதுனாலதான் நீங்க எல்லாம் என்ன இவ்ளோ பாராட்டுறீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை சமைச்சிருக்கேன், இவ்வளவு சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சீதா ராஜையா கிட்ட பேச ஆரம்பிச்சா. ஏங்க, நீங்க சொன்னது உண்மைதான். அந்த 2வது பையில இருக்கிற காசு என் கையை விட்டு போகாத மாதிரி பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் அதிகமா சம்பாதிச்சாலும் எல்லாரும் எனக்கு நல்ல பேரு சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்காங்க. அம்மா, இதுதான் உண்மையான சந்தோஷம். இவ்வளவு நாள் நீ இழந்தது பணத்தை இல்ல, இந்த சந்தோஷத்தை தான். எந்த வேலை செஞ்சாலும் மனஸ்பூர்த்தியா செய்யணும். அப்பதான் அந்த செஞ்ச வேலையில நம்மளுக்கு திருப்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் சமைக்கிற சமையல்ல சிக்கனம் பிடிக்காம உப்பு, காரம், புளி, எண்ணெய் எல்லாத்தையும் அதிகமா போட்டு சமைக்கிறேன். அப்படி ராஜையாவோட புத்திசாலித்தனத்தினால சீதாவுக்கு பணத்தை மிச்சம் பிடிக்கிறது மட்டும் நல்லது இல்ல, ஊர்ல 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா இருக்கிறது தான் நல்லதுன்னு தெரிஞ்சுது. அன்னையிலிருந்து சீதாவோட வீட்டுக்கு விருந்தாளிங்கன்னு யாரு வந்தாலும் சரி, அவங்க வயிறார சாப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, சீதாவோட கையில நல்ல திறமை இருந்துச்சு. அவ சமையல் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அவருடைய மாற்றத்தை பார்த்து நாமளும் இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஊஜனங்க எல்லாருமே ஒரு முடிவுக்கும் வந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மிச்சம் பிடிக்கிறதுங்கிறது நம்ம தேவைக்கு போக மிச்சம் பிடிச்சு வைக்கிறது தான். ஆனா நாம சரியா சாப்பிடாம நமக்கு தேவையானதை எதையுமே செஞ்சுக்காம மிச்சம் பிடிச்சு வைக்கிற பணம் நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த பணம் வீண் தான். அது எதுக்குமே பயன்படாது. தர்மபுரி ஒரு சின்ன கிராமம். அங்க எல்லா வேலைகளையும் செய்யறவங்க இருந்தாங்க. அந்த கிராமத்துல வீரையா அப்படிங்கிற மர வேலை செய்யறவனும் இருந்தான். அவன் ரொம்ப நேர்மையானவ, நல்ல திறமையானவனும் கூட. அவன் கையில சாதாரணமா ஒரு பலகை மாட்டினா போதும், அத ஒரு அழகான சிலையா செதுக்கக்கூடியவன். ஆனா வீரையா எந்த அளவுக்கு நல்லவனோ, அவனுடைய பொண்டாட்டி காந்த மட்டும் அப்படியே கெட்டவ. அவளுக்கு மத்தவங்க பொருள் மேல ஆசை அதிகமா இருக்கும். அதுலயே முக்கியமா குளிர்காலம் வந்துச்சுன்னா அவ தொல்லைய வீரையாவால தாங்கிக்கவே முடியாது. ஒரு நாள் காலையில பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் வீரையா அவனுடைய வேலைய காலையில எழுந்திருச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான். குளிர் தாங்க முடியாம கை கால் எல்லாம் வெறிச்சு போச்சு. ஆனா உள்ள எழுந்திருச்சு காந்தம் கஷ்டத்துல இப்படி சொன்னான். ஏங்க, இன்னும் அந்த மரத்து கூட குஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் குளூர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க செய்யற இந்த தரித்திர வேலையால ஒரு கம்பளிய கூட நம்மளால வாங்கவே முடியல. வீரையா வேலையை செஞ்சுக்கிட்டே, நீ கவலைப்படாத, இந்த ஸ்டூல செஞ்சு கொடுத்தா செட்ரு இன்னைக்கே காசு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. காந்தம் வெளியில வந்து கைய கட்டிக்கிட்டு, பாக்கலாங்க பாக்கலாம், 10 நாளா இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்து வீட்டு ஜானகி உள்ளன்ல ஒரு நல்ல துணிய வாங்கி குளிருக்கு என் முன்னாடி போட்டுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் காட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ முன்னாடி என்னால போட முடியலையே, அதான் அவ போட்டிருக்கான்னு எனக்கு காட்டணும்னு அப்படி நடந்துகிட்டு இருக்கா. வீரையா கவலையா, இங்க பாரு காந்தம், அவளோட வேலையே வேற நம்மளோட வேலையே வேற, இருக்கிறதுல சந்தோஷப்படணும் நம்ம. காந்தம் கோவமா, என்னது இருக்கிறது வச்சு திருப்தி படணுமா? இந்த மாதிரி அரையுங்குறையுமா திருப்திப்பட என்னால முடியாது. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிறேன்.
எதுக்கு காந்தம் அந்த வீரையா மாதிரி கவலையா சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி தானே நானும் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். காந்தா ரொம்ப கிண்டலா, ஆஹா, ஆமாங்க, பாத்துக்கிறீங்க. அதனால தானே மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன தங்கத்தாலேயே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படின்னு சொல்லி கோவமா உள்ள போயிட்டா. பாவம் ராமையா ரொம்ப கவலைப்பட்டான். பொண்டாட்டியோட பேராசை என்னங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த குளிர்காலத்துல அந்த ஊர்லயே பெரிய பணக்காரரான பூஷையா குதிரை வண்டியில வீரையா வீட்டுக்கு வந்தாரு. பூஷையா யாருப்பா இங்க? கம்பீரமா, வீரையா அப்படின்னா யாரு? வீரையா பதட்டமா அவரு முன்னாடி கைய கட்டி நின்னுக்கிட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா, நான் தான். இங்க பாரு வீரையா, உன்னோட வேலையை பத்தி நாணயத்தை பத்தி நான் கேட்டிருக்கேன். முன்னாடி வர பௌர்ணமிக்குள்ள என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும். வீரையா பொறுமையா, ஐயா சுபகாரியம் செய்யறேன்னு சொல்றீங்க, என் கையிலான உதவியை நான் செய்யறேங்க ஐயா. பாரு வீரையா, என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன். இது வரைக்கும் யாருமே செய்யாத மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு கட்டில நீ செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி நீ செஞ்சு கொடுத்தா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணத்தை நான் கொடுக்குறேன். வீரையா ஆசையா, ஐயா நான் என் உயிரை அடமானம் வச்சாவது நீங்க சொன்னதை நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க ஐயா. சீக்கிரம் அப்படின்னா என்னால கூட முடியாதுங்க ஐயா. அதை கேட்டு பூஷையா, என்னது உனக்கு செய்யறதுக்கு நாட்கள் வேணுமா? நான் சொன்னதை நீ கேட்கலையா? வரப்போற பௌர்ணமிக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும்னு. அதை கேட்டு வீரையா, ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க? 20 நாளுக்குள்ள செஞ்சு கொடுக்கணுமா? நான் இப்போ மரத்தால செஞ்சு அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுக்கணும்னா கஷ்டங்க ஐயா. இது எல்லாத்தையுமே உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த காந்தம் உடனே வீட்டை விட்டு வெளியில வந்தா. அவ பூஷையாவை பார்த்து, ஐயா என் புருஷனுக்கு இருக்கிற திறமைக்கு 20 நாள் என்னங்க ஐயா, 15 நாள்லயே செஞ்சு கொடுத்துருவாரு. கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க. வீரையா காந்தத்தை பார்த்து, காந்தா உனக்கு தெரியாது. அதை கேட்டு பூஷையா, என்ன வீரையா, உன் பொண்டாட்டியை இவ்வளோ தைரியமா சொல்லும்போது நீ என்ன முடியாது ஆகாதுன்னு வெறும் கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு. 15 நாளுக்குள்ள நல்லா கட்டில பண்ணி கொடுத்துரு அப்படின்னு பணத்தை அங்க வச்சுட்டு அவரு வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. பூஷையா போனதுக்கு அப்புறமா வீரையா காந்தம்மா மேல ரொம்பவும் கோவப்பட்டான். என்ன காந்தம், என்ன வேலையை செஞ்சு வச்சிருக்க? 20 நாளுக்குள்ள தேக்கு மரத்துல எப்படி நான் கட்டில செய்யறது? ஐயோ போத நிறுத்துங்க. அவங்க அவ்வளோ பணம் கொடுக்கறேன்னு சொன்னப்போ அந்த பணம் உங்க கண்ணு முன்னாடி தெரியலையாங்க? உனக்கு பணம் தான் முக்கியமா? பச்சை மரத்துல 20 நாளுக்குள்ள என்னால எப்படி கட்டில செய்ய முடியும்? அது உடஞ்சிராதா? எனக்கு தெரியுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. பச்சை மரம் உடஞ்சிரும் அப்படின்னு தானே சொல்றீங்க. அது பச்சை மரம்னு யாருக்குங்க தெரிய போகுது? வீரையா கோவமா, யாருக்குமே தெரியாது. ஆனா என் உள் மனசுக்கு தெரியும்ல, நான் துரோகம் பண்ண மாட்டேன். நீங்க மட்டும் இந்த வேலையை ஒத்துக்கலன்னா என் மேல சத்தியம், நீங்க இந்த வேலையை ஒத்துக்கிட்டே ஆகணும். நானும் அந்த எதிர் வீட்டுக்காரி மாதிரி நல்ல நல்ல துணிமணிய போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி நடந்து காட்டணும். அப்பதான் எனக்கும் மரியாதை. இல்லனா நான் சித்திருவேன் பாருங்க. பொண்டாட்டி கண்ணுல இருந்து வந்த கண்ணீர் அவளுடைய ஆடம். இதுக்கு முன்னாடி வீரையாவோட நேர்மை தோத்து போச்சு. அடுத்த நாள்ல இருந்த வேலை தொடங்குச்சு. ஆன வீரையாவுக்கு விருப்பமே இல்லாம, இந்த குளிர்காலத்துல எதுக்குங்க அதை போய் எடுக்கிறீங்க? அதை எடுக்காதீங்க. இங்க பாருங்க, சைட்ல வச்சிருக்கீங்களா அந்த மரத்தை எடுங்க. குளிர்ல இந்த மரம் எதுவுமே ஆகாது. இங்க பாரு காந்தம், இது காஞ்ச மரம் இல்ல, இது பச்சை மரம். உக்காந்த உடனே உடஞ்சிரும். ஐயோ இது பச்சை மரம்னு அவங்களுக்கு தெரியுமாங்க? உங்களுக்கு தானே தெரியும். நீங்க அழகா கட்டில செஞ்சு அதுக்கு அழகா கலரை பாலிஷ் பண்ணி கொடுத்துருங்க. அப்ப யாருக்குங்க தெரியும்? அப்படி வீரையா வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அந்த பச்சை மரத்திலேயே அவன் எல்லாத்தையும் செதுக்க ஆரம்பிச்சான். அவன் கையில திறமை இருக்கா அப்படிங்கறதுனால அந்த பச்சை மரத்திலேயே கூட அவனால ரொம்ப அழகா எல்லா பொருட்களையும் தயார் பண்ண முடிஞ்சது. காந்தம் தினமும் வந்து வீரையா எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னு பார்த்து அவசரப்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியே 19வது நாள் அந்த கட்டில் தயாராச்சு. அதை பார்க்க 2 கண்ணு பத்தாது, அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. காந்தம்மா அந்த கட்டில பார்த்து, அட இந்த கட்டிலு எவ்வளவு அழகா இருக்கு. எந்த தேவேந்திரம் வீட்லயும் இந்த மாதிரி அழகான கட்டில் இருக்காது. அவர் இத பார்த்த உடனே நம்ம கையில காசை கொண்டு வந்து கொடுப்பாரு பாருங்க. ஆனா வீரையோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. காந்தம், இது மேல பாக்குறதுக்கு மட்டும்தான் மரம், ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல தெரியுமா? ஐயோ போத நிறுத்துங்க. வாங்க நம்ம பூஷணைய வீட்டுக்கு இத குடுத்துட்டு வரலாம்.
அப்படி அந்த கட்டில ஒரு வண்டியில வச்சுக்கிட்டு பூஷையாவோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. பூஷையா அந்த கட்டில பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. அவரு வீரையாவை மனசார பாராட்டினாரு. வீரையா, நான் சொன்னதை விட கூடிய சீக்கிரமே நீ எனக்கு இந்த கட்டில பண்ணி கொடுத்துருக்க. உனக்கு அதிகமா காசு கொடுக்கறேன். உன் கையில நிறைய திறமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவரு வீரையாவுக்கு ஒரு பணப்பைய கொடுத்தாரு. அந்த பணப்பைய வாங்கின உடனே வீரையாவோட முகத்துல சந்தோஷம் இருக்குல்ல, கண்ணுல இருந்து கண்ணீர் தான் கொட்டுச்சு. அதாவது அது அவனுக்கு இருந்த குற்ற உணர்ச்சி. ஆனா வீட்டுக்கு வந்ததும் காந்தம்மா அவன் கையில இருக்கிற அந்த பணப்பைய அப்படியே எடுத்துக்கிட்டா. பாத்தீங்களா, என் வார்த்தையை கேட்டதுனால இன்னைக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு. இதுதாங்க என்னோட புத்திசாலித்தனம். இது புத்திசாலித்தனம் இல்ல, அதிகமா ஆசைப்படுற குணம். காந்தம்மா அவனை தள்ளி விட்டுட்டு, நீங்களும் உங்க உண்மை கதைங்களும் போத நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி காந்தம்மா பணத்தை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனா. கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுக்கு திரும்பி வந்தா. அவளை பார்த்து வீரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அவ பட்டு புடவை கட்டிக்கிட்டு கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு காலில் வெள்ளி குடிசை போட்டுக்கிட்டு ஒரு பருத்தி ஷால்வைய போத்திக்கிட்டு இருந்தா. அவ பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜானகியை போய் பார்த்து அவகிட்ட இப்படி சொன்னா. பாத்தியா ஜானகி, நான் எவ்வளவு நல்ல காஸ்ட்லியான ஹுல்லன்ல ஸ்வெட்டர் தைச்சி கொண்டு வந்து போட்டிருக்கேன். உன் புருஷனுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு காந்தம்மா பெருமையா சொன்னா. 2 நாளும் ஆச்சு. பூஷையோட வீட்டுல கல்யாண வேலைங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு பௌர்ணமி, அதனால குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. குளிர் தாங்க முடியாம எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாண வீட்டுல கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையையும் ரொம்ப அழகா இருந்த அந்த கட்டில்ல உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரும் மொய் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. குளிர் அதிகமா இருக்கிறதுனால பூஷையா வீட்டுக்குள்ளார அங்கங்க சின்னதா நெருப்பு போட சொன்னாரு. அப்போ வீட்டுக்குள்ள குளிரா இருந்துச்சு, வெளியில பனியா இருந்துச்சு. திடீர்னு சூடாவும் குளிராவும் இருந்ததுல அந்த கட்டில் அதை தாங்க முடியாம போச்சு. எல்லாரும் சந்தோஷமா பொண்ணு மாப்பிளைய பார்த்து அவங்கள வாழ்த்திக்கிட்டு இருக்கும்போது உள்ள பச்சை மரம் இருக்கிறதுனால அந்த அனலை தாங்க முடியாம அந்த கட்டில் அப்படியே உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. அத பார்த்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, அபசகுணம் அபசகுணம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பூஷையாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஐயோ, என்ன ஆச்சு அப்படின்னு பூஷையா உள்ள வந்து பார்த்தப்போ மேல காஞ்ச மரம் இருந்தாலும் உள்ள பச்சை மரம் இருக்கிறது தெளிவாவே தெரிஞ்சுது. அத பார்த்ததுமே வீரையா அவனை ஏமாத்தினதா பூஷையா நினைச்சுக்கிட்டான். பூஷையாவுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. வீரையாவை உண்டுல நாக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே ஆட்களை கூப்பிட்டு, எங்க அந்த வீரையா, போய் அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. அந்த நேரத்துல வீரையாவோட வீட்டுல காந்தம் உடம்புல நகையை போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். ஆனா வீரையாவோட முகத்துல குற்ற உணர்ச்சியை தவிர வேற எதுவுமே இல்ல. சரியா அந்த நேரத்துலதான் பூஷையோட ஆட்கள் வீரையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. வீரையா காந்தம்மாவோட கைய பிடிச்சு வலு கட்டாயமா வெளியில இழுத்துக்கிட்டு வந்தாங்க. நேரா கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அங்க பூஷையா ரொம்பவும் கோவத்தோட வீரையாவை பார்த்து, ஏ வீரையா, உன் மேல நம்பிக்கை வச்சு என் பொண்ணு கல்யாணத்துக்கு கட்டில செய்யன்னு உங்ககிட்ட கொடுத்தா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரி செஞ்ச? வீரையா பயத்துல நடுங்கிக்கிட்டே, ஐயா என்ன மன்னிச்சுங்க, நான் வேணும்னு செய்யலங்க ஐயா. அப்போ காந்தம்மா, கட்டில் உடஞ்சு போச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பச்சை மரம் ஆனதுனால உடஞ்சு போச்சு. ஓஹோ, உன்னோட திமிர் பேச்சாலதான் உன் புருஷன் இந்த நிலைமைக்கு ஆயிருக்கான். அவ போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் பார்த்து, நீ போட்டிருக்கிற இந்த ஷாலு என் பொண்ணோட கண்ணீரு. என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் நான் கொடுத்த பணத்துல சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தணுமா? அந்த பணத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு இவங்கள மறுபடியும் நடு வீதிக்கு தள்ளிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்காரங்க காந்து போட்டிருந்த நகை அந்த ஷால்வை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. வீரையா வேலை செய்யற இடத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவனை ஊரை விட்டே வெளியில அனுப்பிட்டாங்க. எந்த ஒரு துணையும் இல்லாம அவங்க 2 பேரும் நடு தெருவுல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என் தங்கம், என் பணம், நகை எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சே. அப்போ வீரையா, அந்தா, கையை விட்டு போனது பணம் இல்ல, என்னோட கௌரவம், என்னோட நேர்மை, நாணயம், ஜனங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, உன்னோட பணத்தாசனாலதான் நான் எல்லாமே இழந்துட்டு இன்னைக்கு நடு வீதியில நிக்கிறேன். காந்தம்மா அழுறத தவிர அவளால வேற எதுவுமே பண்ண முடியல. பேராசையால சம்பாதிச்ச பணம் இப்ப அவங்களுடைய நேர்மைய சாகடிச்சு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லாம அவங்கள பாலங்கிணத்துல தள்ளி இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம நேர்மையா எது செஞ்சாலும் அது மூலமா என்ன கிடைச்சாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா பேராசைப்பட்டு ஒருத்தங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கும் போது நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கும்.